ஹாய் மக்களே, வணக்கம். வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு வந்து என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பேனிட் ஃபஸ்ட்டு பேனிட்டி ஒன் ஹவர் சார்ட் பார்ப்போம். பேனிட்டி ஒன் ஹவர் சார்ட் பார்க்கும்போது சப்ளை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 41,200லேருந்து 41,100 இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்ளை ஜோனாக இருக்குது. ஆக்சுவலி சார்ட் வந்து நம்ம வந்து இந்த லெவலில் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் இருந்து, அதாவது இந்த லெவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இன்னொரு டேல வந்து பிரேக் பண்ணணும் நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இந்த டிமாண்ட் ஜோன் என்ன ஆச்சுன்னா ப்ரைஸை வந்து கீழே இறங்காமல் தடுத்துது. ஓகே, அதனால் ப்ரைஸ் இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் ஆயிடுச்சு. அதுவரை புல் பேக் ஆகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து சப்ளை ஜோன்லேயே வந்து இன்னையோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோட டே ஹையும் பிரேக் ஆகலை, டே லோவும் பிரேக் ஆகலை. அதுக்குள்ளே ரேஞ்ச் போன்லேயே மார்க்கெட் நடக்குது. ஏன் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வாலடைல் கொடுத்ததுனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரிக்கு வந்து மார்க்கெட் ரேஞ்ச் போன்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்க்கும்போது இன்னையோட டே எக்ஸ்பைரி பொறுத்தவரை மார்க்கெட் தான் ட்ரெண்டிங் கிடையாது, அப் டவுன் ரெண்டுமே இருந்துச்சு. ஓகே, இப்போது நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 41,200க்கு மேலே ஸ்ட்ராங்காக வந்து 1 ஹவரில் க்ளோசிங் வச்சுன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு 41,800 இந்த லெவல் வரை போகுங்க. ஓகே, இது 1000 டைம் ஃப்ரேங்க. டவுன் ஸ்ட்ராங் டவுன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த லெவல், அதாவது 39,800 வந்து கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுதுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங் டவுன் சைடு நம்ம வந்து போகலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போன்லேயே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை நம்ம வந்து குரூப்பில் இந்த சார்ட் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் சார்ட்டு பார்த்திங்கன்னா 40,800லேருந்து 40,300 400 வரை ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் வந்து நம்ம என்னென்னா இந்த லெவல் பார்த்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம். ஆனால் என்னென்னா இந்த லோ வந்து பிரேக் ஆகவே இல்லைங்க. இந்த லோ பிரேக் ஆகிருந்தால் நம்ம வந்து இந்த லெவல் வரை வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த லெவல் வந்து பிரேக் ஆகணும்னு நினச்சி, ஆனால் பிரேக் ஆக மார்க்கெட் வந்து இங்கிருந்து ப்ரைஸ் வந்து அப்படியே புல் பேக் ஆயிடுச்சு. புல் பேக் ஆகிட்டு மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னியோட சப்ளை ஜோன்லேயே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக வந்து க்ளோசிங் வச்சதுன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்க்க 41,500லேயே வந்து சப்ளை ஜோன் இருக்குது. இந்த லெவலும் சப்ளை ஜோன், இந்த லெவலும் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் ஸ்ட்ராங் இன்னும் அப் ட்ரெண்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கிருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டியோடது 1000 டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். நிஃப்டியோடது 1000 டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி வந்து இன்னோட ரேஞ்ச் பவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 17,500லேருந்து 17,750 இந்த லெவலே தாங்க மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. நேற்று வந்து மூவ்மெண்ட்டு ரொம்ப மூவ்மெண்ட் ஹை வாலடைலாக இருந்துச்சு பட்ஜெட் டைமில். இன்றைக்கி வந்து பார்த்தா அந்த மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கன்சாலிடேஷன் ஆயிருக்குங்க. ஓகே, இப்போது இந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவலில் இந்த சப்ளை ஜோன் மேலே உடச்சிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 18,000 வரை போகலாம். இந்த 18,100 வந்து பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் வந்து மேலே போகுங்க, ஸ்ட்ராங் மேலே போகலாம். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியோடது. இதே மாதிரி நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த 17,500க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் ஆகணும். ஸ்ட்ராங்காக க்ளோசிங் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து நல்லா டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இன்னையோட மார்க்கெட் பொறுத்தவரை ரேஞ்ச் பவுண்டு, எக்ஸ்பைரி பொறுத்தவரை ட்ரெண்டிங் கடை நடக்கலங்க, ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோட இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ண, டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த சார்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,700லேருந்து ப்ரைஸ் வந்து 500 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. நம்ம இந்த சார்ட்டை பொறுத்தவரை நம்ம சேனலில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க எல்லோரும். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட என்னென்னா இந்த லோ வந்து பிரேக் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த லெவலில் கீழே போக நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் எக்ஸ்பைரிக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து ப்ரைஸ் வராமல் அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இங்கேருந்தே யூ டர்ன் போட்டுச்சு ப்ரைஸ். ஓகே, புல் பேக் ஆகிடுச்சு. புல் பேக் ஆகிட்டு மார்க்கெட் திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த சப்ளை ஜோன்லேயே தாங்க இருக்குது. மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகலை. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரை லோயர் டைமை பொறுத்தவரை மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு தான், இப்போ இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னையோட ஹையும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, ப்ரைஸ் அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரை பை எந்த லெவலில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 750க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம வந்து பை சைட் போகலாம். எது வரனா 825 இந்த லெவல் வரை போகலாம். இந்த லெவலும் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் 17,900 போகுங்க. ஓகே, இது அப் சைடுக்கு. டவுன் சைடு நம்ம பார்க்கும்போது இந்த 17,500க்கு கீழே போனால் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இது வந்து நிஃப்டியோட லெவல்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக. மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல். பை. ஹேவ் அ நைஸ் டே.